மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியின் சார்பாக 10th அண்ட் +2ல அதிகமாக மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க. வைரத்தோடு, மூக்குத்தி அண்டு மோதிரம், தோடு எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு விஜய் அவர்கள் நம்ம பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இது போன வருஷமும் செஞ்சாங்க, இந்த வருஷமும் அவர் செஞ்சிருக்காரு. இந்த நேரத்துல அவர் அங்க வந்து கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து பேசும்போது வந்து கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கலாம். அதாவது இது அரசியல் மேடை இல்லை. ஃபர்ஸ்ட் அங்க வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசணும். அதை விட்டுட்டு நீங்க அரசியல் பேசியிருக்கீங்க. அரசியலும் பேசியிருக்கிறீங்க, அதே நேரத்துல நீட் வேணாங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறீங்க. இப்ப பார்த்தோம்னா இப்ப நீங்களும் அந்த டிஎம்கேவும் தான் வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கிறது இதுல வந்து உறுதியாகிடுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் பாஜகவும் திமுகவும் தான் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மறைமுகமா வந்து நீட்டு மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி நம்ம அடுத்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு படிச்சு வர்ற பிள்ளைகளுடைய பெரும்பாலான குழந்தைகளுடைய கனவை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுக்கு அடுத்துதான் லாயர் ஆகணும், டீச்சர்ஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டாக்டர்ஸ் தான். நீங்க எப்போ வந்து டிஎம்கே மாதிரியே வந்து நீட்டு வேணான்னு சொன்னீங்களோ அன்னைக்கே வந்து உங்களுடைய சாயம் வந்து வெளுத்து போச்சு. எப்படின்னா, அதாவது அவங்க வந்து பாஜகவை வந்து பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்கள் பாசிச பாஜகன்னு தான் சொல்றீங்க. மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்றாங்க, நீங்களும் முன்மொழி கொள்கை வேணான்னு தான் சொல்றீங்க. ஆனா நீங்கள்லாம் நடத்துற ஸ்கூல்கள்ல என்ன செய்றீங்கன்னா, ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி எல்லா நாட்டு லாங்குவேஜும், இந்தியன் லாங்குவேஜ் அந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே உங்க ஸ்கூல்ல நடத்திக்கங்க. ஆனா அதை வச்சு பணமும் சம்பாதிச்சுக்கிறீங்க. ஆனா இல்லாத விட்டு ஏழை குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்களும் சரியா இல்லை, இடிஞ்சு என்னைக்கு மண்டையில விழுக போகுதுன்னு தெரியல. மரத்தடியில உட்காந்து பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கல்வி இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல தரமான கல்வியே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல கூட பரவாயில்ல, பட் இப்போ வந்து சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து குழப்பி இன்னைக்கு ஹிந்தியும் சரியா தெரியல, இங்கிலீஷும் தெரியல, தமிழும் சுத்தமாக தெரியல, அவ்வளவு பேர் வந்து எக்ஸாம் எழுதாம பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. இப்ப விஜய் அவர்கள் அங்க அரசியலும் பேசியிருக்கிறீங்க, பணம் வாங்கிட்டு வந்து ஓட்டு போடுறதுக்காக இப்ப இருந்தே ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப இருந்தே வந்து நீங்க மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்களுமே வந்து பணம் கொடுக்காம தான் வந்து ஓட்டு வாங்குவேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அடுத்து பார்த்தோம்னா இப்ப கமலஹாசன் அவர்கள் வந்து உங்களை மாதிரியே தான் ஆரம்பிச்சாரு, உங்களை மாதிரியே தான் டிவி எல்லாம் உடைச்சாரு. நீங்க டிவியை உடைக்கல, ஆனா மக்களுடைய ரசிகர்களுடைய மனசை வந்து நீங்க உடைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கோவமா வந்து நான் ஊழலுக்காக எதிர்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வச்சு டிவி எல்லாம் உடைச்சிட்டு வந்து நான் வந்து இப்படி வருவேன் அப்படி வருவேன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு, தமிழர்கள்லாம் இழிச்சவாயினுங்க, தமிழர்கள் எல்லாமே வந்து கோமாளிகள், தமிழர்கள் எல்லாருமே வந்து உருப்படாதவங்கன்னு சொல்லி ஒரு முட்டாளாக்கி எல்லாத்தையும் வந்து ஓட்டு வாங்கி ஓட்டை பிரிச்சு டிஎம்கேவை ஜெயிக்க வச்சாரு. இப்ப வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கமலஹாசன் மாதிரி தான் எல்லா மக்களுக்குமே தெரியுறீங்க. ஏன்னா எது எது வந்து நீங்க அவங்களை எதிர்த்து பேசுற மாதிரி தெரிஞ்சாலும், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சாலுமே வந்து அவங்கள ஆதரிச்சுதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கமலஹாசன் வந்து இப்பதான் பேசிட்டு போறாரு. அதாவது வந்து வெளியே இருந்து உள்ள இருந்து வர்றாரு, பத்திரிகைக்காரங்க போய் கேக்குறாங்க, நீங்க வந்து குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும்னு தான் வந்தீங்க, ஊழலை ஒழிக்கணும்னு தான் வந்தீங்க, ஆனா நீங்க என்னடான்னா அவங்க கூட இப்ப போய் சேர்ந்துட்டீங்க. ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி வந்து டிஎம்கேனுடைய எம்எல்ஏக்களால் அவருக்கு கொடுக்கப்பட போகுது. இது வந்து உறுதி ஆயிடுச்சு. அவருமே வந்து பிரஸ் மீட்ல ஓப்பனா வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. ஆனா ஊழலை ஒழிக்க வந்தவர், குடும்ப ஆட்சி வேணான்னு சொன்னவர், அவங்களுக்கு சப்போர்ட்டாவே போய் இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. பத்திரிகைக்காரங்க கேட்கறாங்க, இப்படி எல்லாம் நீங்க இருந்தவர் இன்னைக்கு வந்து ஏன் இவங்க கூட கூட்டணியில இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதுல கட்சியை வேற கலைச்சிட்டு டிஎம்கேவோட சேர்த்துட்டாரு. அது மாதிரி விஜய் அவர்கள் நீங்களுமே கூட உங்களுடைய கட்சி இப்பவே கூட நீங்க டிஎம்கே கூட சேர்த்துடலாமே, எதுக்கு ரசிகர்களையும் மக்களை வந்து இவ்வளவு முட்டாளாக்குறீங்க? அட்லீஸ்ட் உங்களுடைய மக்களுக்காவது நீங்க நல்லது செய்யணும்னு நினைங்க, அவ்வளவுதான். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நான் நாட்டுக்காக அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இப்ப இந்த 4 வருஷமா நான் இந்த தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கலையா, இந்தியாவுல எதுவுமே நடக்கலையா? இந்தியா கூட விடுங்க, தமிழ்நாட்டுல வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதான். டெய்லி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, யார் அந்த சார்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. வேங்கை வயல்ல மலத்தை கலந்தது அது யாருன்னு தெரியல.
கார்ல வந்து பிள்ளைகளை துரத்திட்டு போன அந்த கொடியிலையும் அந்த காருக்குள்ள இருந்தவங்களும் யாருன்னு தெரியல. இது எல்லாமே வந்து மர்மமாகவே இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கலையாம். இனிமேல் நடக்க போறதுக்காக நீங்க வர்றீங்கன்னு சொல்லி இப்ப கமலஹாசன் அவர்கள் சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நம்ம ஒண்ண புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு இவங்க 2 பேருமே வந்து சினிமாக்காரங்க தான். எல்லா சினிமாக்காரர்களும் குறை சொல்லல. இப்ப ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆகட்டும், எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து மக்களுக்காகவே தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. ஆனா இவங்க வந்து மக்களை நல்லா ஏமாத்தி ஓட்ட பிரிச்சு அவங்களுடைய சுய லாபத்திற்காக கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ஓட்டு வாங்கிட்டு அந்த கட்சியை இப்ப கலைச்சிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான கட்சிகளோட போய் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. பாதிக்கப்படுறது இன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு, இவரை போய் நம்ம நல்லவர் நம்பி இவருக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது நம்ம அண்ணாமலை அவர்களை பார்த்தோம்னா ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் போனா ஸ்கூல்ல பிள்ளைகளுடைய ஸ்டடிஸை பற்றி மட்டும்தான் பேசுவார். அவங்க லைஃப்ல வந்து எப்படி முன்னேறணும், அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவர் பேசுவார். அங்க வந்து அரசியல் இருக்காது. ஆன்மீக மேடையா ஆன்மீகத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாரு. பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எழுச்சியான ஸ்பீச் கொடுக்கணுமா அங்க அதை பத்தி மட்டும் மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும்தான் பேசுவாரு. நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும், எப்படிப்பட்ட தலைவர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல வேணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்க மக்கள் தான் நமக்கு புரிஞ்சு நம்ம ஓட்டு போடணும். நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டுமே வந்து விலை மதிக்க முடியாதது. ஒரு ஓட்டு கூட ஒருத்தவங்களா ஒரு ஆட்சியை வந்து மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்தது. நம்ம வந்து யார் வேணும், நம்மளை ஏமாத்துறவங்க வேணுமா இல்ல நமக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி வேணுமான்னு சொல்லிட்டு மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு 4 வருஷத்துல எவ்வளவு விஷயங்கள் வந்து கேவலமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். விலைவாசி அவ்வளவு உயர்ந்துட்டு கிடக்கு. ஆனா அதெல்லாம் எதுவுமே செய்யாம ஒரு கூட்டத்துல வந்து ரோட்ல நின்றுக்கிட்டு ஒரு பெண்கள் வந்து கையில பணத்தை கொடுத்து சினிமாவில பாக்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அறமே இல்லாம நடு ரோட்ல கையை தட்டி ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு செயற்கையாக தெரியலையா? அப்ப பணம் உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அந்த பணத்தினுடைய வலிமை உங்களுக்கு தெரியும். எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க, 300 ரூபாய்க்கு பெண்கள் செங்க சமக்க போவாங்க. ஒரு நாள் ஆகும். இங்க இருந்து மலவலிக்கு போவாங்க வெறும் 300 ரூபாய் 350 ரூபாய் சம்பளத்துக்கு. ஆனா நீங்க சினிமா படம் வர்ற மாதிரி ஆட விட்டு இங்க டான்ஸ் ஆடி அப்படின்னு ரசிக்கிறீங்க. ஆனா அங்க உங்க ஊருக்கு பக்கத்திலே வந்து ஒரு இடத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் என்னன்னு சொல்லி அந்த மக்களை போய் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போய் பார்க்கல. அப்ப மக்களுக்கான அரசாங்கம் இல்லாம இது உங்களுக்கான அரசாங்கம் தான் இருக்கு. ஆனா இந்த அறநிலையத்துறை அந்த அமைச்சரினுடைய அட்டகாசம் தாங்கவே முடியல. இதெல்லாம் பார்த்து நம்மள இன்னும் வந்து எப்படித்தான் உயிரோட இருக்குன்னு நமக்கே தெரியல. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.